வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான காரியாலயத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிலிஜன். இன்று 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் வெற்றியளிக்கும் நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவையை விஸ்தரிப்பது தொடர்பான பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிப்பு. இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தமிழக அரசு போதிய ஆர்வம் காட்டுவதில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. 149வது தேசிய போலீஸ் தினம் இன்று. தொடர்வது விரிவான செய்திகள். அமைச்சரவையை விஸ்தரிப்பது தொடர்பான முன்மொழிவு இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விவாதம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஆளும் கட்சி பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்க குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் அமைச்சரவை விஸ்தரிப்பு தொடர்பில் வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டு அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் 30 பேர் உள்ளடங்கியதாக அமைச்சரவை காணப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரு பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபித்துள்ளதன் அமைச்சரவை விஸ்தரிக்கும் தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளைய தினம் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நியமனங்கள் இடம்பெறவுள்ளதாகவும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்க சுட்டிக்காட்டியுள்ளார். 149வது தேசிய போலீஸ் தினம் இன்றாகும். சட்டமும் ஒழுங்கும் தாயகமும் உயிரும் என்பதே இம்முறை போலீஸ் தினத்தின் துணைப்பொருளாக அமைந்துள்ளது. போலீஸ் மா அதிபர் தலைமையில் பம்பலப்பிட்டி சிரேஷ்ட போலீஸ் தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். 1966ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி இலங்கை போலீஸ் ஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது வரையில் குற்றச் செயல்களை சுமார் 60% குறைப்பதற்கு இலங்கை போலீசாரினால் இயன்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை போதைப் பொருள் ஒழிப்பு, வீதி ஒழுங்குகளை முன்னெடுத்தல், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் ஊடாக போலீசார் தமது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய கடவுச்சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் பழைய கடவுச்சீட்டு தொடர்ந்தும் பயன்படுத்த முடியும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைவிரல் அடையாளம் மற்றும் டிஜிட்டல் புகைப்படத்தின் ஊடாக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய கடவுச்சீட்டு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் எம்.என். ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாளில் கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்வதற்கு 3500 ரூபாவும், சாதாரண முறையில் பெற்றுக் கொள்வதற்கு 1500 ரூபாவும் பெற்றுக் கொள்வதாக எம்.என். ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதேவழி வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கான கர்மப்பீடங்களை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய 16 கர்மப்பீடங்கள் தற்போது 32 கர்மப்பீடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் எம்.என். ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். பயணச்சீட்டின்றி பஸ்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் அமில ரன்மண்டல குறிப்பிட்டுள்ளார். அதன் நிமித்தம் மேல் மாகாணத்தில் பயணிக்கும் அனைத்து பஸ்களிலும் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறான சுற்றி வளைப்புகளின் போது பயணச்சீட்டுகள் இன்று பயணிப்போர் அடையாளம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் தண்டப்பணம் விதிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மேல் மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் மழை பெய்யும் எனவும் அந்த காலப்பகுதியில் மக்களை அவதானமாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்கள் அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். நாட்டின் வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு மிகவும் உகந்ததாக வளிமண்டலவியல் நிலைமைகள் காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரையில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன்
கவனத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று பிற்பகல் சுமார் 12:10 மணி அளவில் பல்லம, தித்தனிய, காத்தாங்குடி மற்றும் மெதவிக்கில்ல போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காரி, கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இதுடன் இன்றைய தினத்திற்கான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு வருகின்றன. எமது மற்றொரு பிரதான செய்தியான மதிய நேர செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும், எமது மணித்தியாளர் செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.